ஹலோ காய்ஸ், கன்னியாகுமரி மாவட்டம் மக்களின் அன்றாட பொழுதுபோக்குகள் இதுதான் கேட்டியாளா? என்னன்னா அங்க ரெண்டு பெரிய மனுஷங்க அவைய அப்படிதான். என்ன ஒரு மொன்ன குளம் தோண்டும் ஸ்விம்மிங் பூல் ஆட்டு கிடந்தது. அதுல 5-6 மீனோட கொண்டுட்டு அதை நாங்க ஒரு 6 மாசம் இட்டு வளர்த்தி இப்ப என்ன ஒரு மோட்டர் வச்சு அடிச்சு கொண்டிருக்கோம். அப்புறத்து கரைக்கு வெள்ளத்தை அடிச்சு பாய்ச்சிண்டு நாங்க இன்னும் எல்லாரும் சேர்ந்து அப்படியே உள்ள கொஞ்சம் ஜீவராசிகள் கிடக்கு, மீன் ஜீவராசிகள் அதையெல்லாம் பிடிச்சு இன்னும் ஒரு பிடி எத்தனை வந்திருக்குன்னு தூர உள்ளவங்க எல்லாம் வந்திருக்கு. அப்ப மீனுக்கு மேல உள்ள ஒரு கொதி கொண்டு இதாக்க அந்த ஆளுங்க விலையே ஓனர் ஆனா நமக்கு ஃப்ரீயா தர போறாரு. காய்ஸ், இத்தனை நேரம் கத்தம் வாதி மீன் பிடிச்சவங்க ஒரு பெரிய ஒரு டேங்க் ஒண்ணு, ஒரு சிண்டெக்ஸ் நான் காட்டி தரேன். இந்த அளவுக்கு ஒரு ட்ரம்மும் கொண்டு வச்சு இதுக்குள்ள நிறைய மீன் பிடிச்சிட்டு இன்னும் கிழங்கு மீன் வச்சு பொரிச்சு தின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னத்த சண்டைய பக்காவா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஆயிரக்கணக்கில் மீன்களை இதுக்குன்னு சொல்லிட்டு வேண்டி இதுல உண்டாக்கி இட்டு கத்தம் வாதி கடைசியில ஒரு 5 மீன் கிட்டல. இதுல என்ன தெரியுமா நான் சொல்ல வரேன், ஓவரா ஒரு விஷயத்த எதிர்பார்க்க பாது இது ஓவர் எதிர்பார்ப்பாங்க இன்னும் பக்காவா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அந்த ட்ரம்மும் கொண்டு உண்டாக்கி ஒரு 5 மீன் கிட்டண்டாமா. அதனால என்ன சொல்லியிருந்தா எந்த ஒரு விஷயத்தையும் ஓவரா எதிர்பார்க்க ஓவரா எதிர்பார்க்காத இருந்தா வல்லவங்க கிட்ட இது எல்லாம் மொத்த படையாள இங்க கூடி இருந்து ஓவரா எதிர்பார்த்து ஒரு பில்லும் கிட்டல. கஷ்டப்பட்டு அந்த இது மோட்டர் வச்சு வெள்ளம் அடிச்சு மேல கிடந்த வெள்ளம் என்னத்த செய்ய பாத்தியாளா நிலைமை. பாலா பால் ஊறுதான் இத்தனை நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மீன் கிட்டாத ஒரு மீன் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டம். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு 5 மணிக்கூர் கிட்ட ஆயிருக்கு. இது மொத்தம் ஒரு 10 அடியா கிட்ட உள்ள வெள்ளத்தை இறச்சி மாറ്റി வைக்க அதுக்கு எள்ள போലെങ്കിലും ஒரு பிரயோஜனம் கிட்டண்டாமா. இப்படிதான் காய் எதிர்பார்த்தா ஒரு மயிறு நடக்காது. எதிர்பார்க்காத இருந்து பாக்கட்டு அங்க இப்ப கிட்டஞ்சு கட்டாயம்